ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்க்குக்கு போகலாமா? காணும் பொங்கலுக்கு நாங்கள் ஃபேமிலியோட பார்க்குக்கு போகலான்னு டிசைட் பண்ணோம். அதுக்காக பார்க்குக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் நினச்சி போனதுமே அங்கே நடந்தது ஒன்று, ஆனால் ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து பார்க்குக்கு வந்திருக்கோம். ஆனால் சொல்லக்கூடாது, நிறைய கூட்டம், செம என்ஜாயாக தான் இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் ஒரு சன்செட் டைமில் தான் உள்ளே போயிருந்தோம். போச்சுல நல்லா வெளிச்சமாக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கிளம்பி வரச்சில் நல்லா இருட்டாயிடுச்சு. இங்கே வந்து அயப்பாக்கம் பார்க்கு உள்ளே என்ட்ரான உடனே லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு லைப்ரரி, அப்புறம் திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருக்கும். அப்புறம் இந்த சைடு வந்து ஹார்டின் ஷேப்பில் சூப்பராக இருக்கும். நம்ம செல்ஃபி எடுக்கிறதுக்கெல்லாம் நல்ல பிளேஸுங்க. இங்கே வந்து நாங்கள், எங்கள் குட்லி சார், எங்கள் அண்ணி, எங்கள் அணு எல்லோரும் வந்திருந்தோம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அப்படியே பார்த்தீங்கன்னா சைட்லலாம் ஃபுல்லாக மூலிகை செடிகள் தான் வச்சுருக்காங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது ஈவினிங் டைமில் போகிறப்போ ஒரு ஃபீலிங் நல்லா இருந்துச்சு. அந்த ஃபீலே அதெல்லாம் வந்து யாரெல்லாம் அயப்பாக்கத்தில் இருக்கீங்களோ எல்லாருமே வந்து ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம 8 ஷேப்பில் நடக்குது, 8 ஷேப்பில் நடக்கிறது நம்ம நல்லது சுகருக்கெல்லாம். அங்கேருந்து அப்படியே உள்ளே வந்தோடனே ப்ளே ஏரியா. உள்ளே வந்தோடனே எங்கள் குட்லீஸ்க்கு ஒரே ப்ளே டைம் தான். அதில் சின்னதாக எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஒரு மெமரிஸ்க்காக நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நாங்கள் எல்லாம் ப்ளே பண்ண போயிட்டோம். அவ்வளோதான் எங்கள் குட்லீஸு. இங்கே விளையாடுறது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஜாலி. அது வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஷன் எப்படி சொல்லவே தெரில. அது ஒரு என்ஜாய்மெண்ட் நல்லா இருந்துச்சு. பொங்கல் லீவுக்கு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போய் ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. இது இன்னும் சொல்லணும்னா நமக்கு அது சைல்டுஹுட்டுக்கே போயாச்சு, நல்லா இருந்தது. அடுத்து நெக்ஸ்ட்டு சர்க்கீஸ்க்கு வந்துடுறாங்க. ஒரு ஆள் கீழே இறங்க. இங்கே எல்லா குட்லீஸுக்கு தான், எந்த குட்லி நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும், நம்ம குழந்தைங்க எங்கே போகிறாங்கங்கிறத. அதனால் டக்குன்னு மிஸ் ஆயிடுவாங்க. இந்த எங்கள் ஆதித்யாவே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா டக்குன்னு காணாமல் போயிட்டான். அப்புறம் பார்த்தா பின்னாடி இருந்து வந்தான். ஒரு 2 டைம் அவனை மிஸ் பண்ணிட்டோம். சரிங்க, நாங்கள் 3 பேர் அவங்கள சுற்றியே தான் இருந்தோம். அப்போவுமே டக்குன்னு அவனை மிஸ் பண்ணிவிட்டு பிடிக்கிறதாவே இருந்துச்சு. இதோ அதுலேயும் கொஞ்சம் பார்க்கில் அங்கங்கே எல்லாத்தையும் நம்ம மக்கள் டேமேஜ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதனால் நாங்கள் அதுலேயும் கொஞ்சம் நேரம் விளையாடணும்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுருந்தாங்க. தம்பி போஸ் கொடுக்க அங்கே சுற்றி விட்டுட்டு இருந்தாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக சுற்றாது. அங்கே ஒரு கிட்ஸோட பேரண்ட்ஸ் வந்து சுற்றி விட்டுட்டு இருந்தாங்க. அதை அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. கொஞ்சம் பயந்தான் ஏதாவது கீழே விழுந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு, இல்லை நாங்கள் விழுக மாட்டோம்னு சொல்லிட்டு அதில் என்ஜாய் பண்ணாங்க. அடுத்து இதுதான் செம ஃபன்னு. இந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் போகணும். எங்கள் குட்டிமாவுக்கு ஒரு ஸ்டெப்பு போனோடனே என்னால் முடியாது, பயமாக இருக்குதுன்னு குதிச்சிட்டாங்க. அடுத்த ஆள் ஏறின ஸ்பாட்டில் இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வாக் பண்ணோம். மறுபடியும் ஒரு லைட் ஸ்பாட்டில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவங்க ஒரு 2 ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் சரி கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சு, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு.